ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன ஜேர்னி டு த வெஸ்ட் த டீமன் ஸ்ட்ரைக் பேக் அப்படின்ற ஒரு காமெடி அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பார்ட் 1 வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்காக நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா புரியும். படம் ரொம்ப ஃபன்னா இருக்கும். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இந்தியாவை காமிக்கிறாங்க. அங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய மாஸ்டர் படுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாஸ்டர் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோ மாக் தான். அவர் எழுந்த உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவர் மாஸ்டர்னு சொல்லி மூக்குல சூடு வைக்கிறாங்க, கால்ல குச்சால குத்துறாங்க. ஆனா அவருக்கு பயமா இருக்கு. எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம், நம்ம இவ்வளவு உயரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்க. அவர் அங்க நகரும் போது கட்டிடங்கள் எல்லாம் ஃபோர்ஸ்ல கீழே விழுகுது. மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உங்களை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப மாக்கோட குரு வந்துடுறாரு. குருவே, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, அதனால நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலே பரிசு கிடைக்குமா, கொடுங்க கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு பெரிய வட்டமான ஒரு பொருளை கொடுக்க அதை எடுத்து அவர் தலையில வச்சுக்கிறாரு. வச்ச உடனே அவருக்கு பவர் கிடைக்குது. ஆனா அந்த பவர் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அது வெடிஞ்சு செதற. இப்ப ஹீரோ கணத்து பாக்குறாரு. இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவுதான். அடைச்ச கனவுல கூட எதுவுமே உருப்படாது போல நமக்கு அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்துல நிறைய சர்க்கஸ் கோமாளிகள்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துலதான் இவரும் சம்பாதிக்கிறதுக்காக இங்க வந்திருப்பாரு. ஆனா அவரோட தட்டுல காசே இருக்காது. சாப்பிட்டு பல மாசம் ஆனனால பசியில மாக் புலம்பிட்டு இருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு 2 லேடி வராங்க. ஒரு லேடி அவங்க குழந்தைய வச்சுட்டு, என் குழந்தைக்கு ஏதாவது வித்தியாசமா காமிங்க, நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட 3 சிஷியனுங்க இருக்கானுங்க, பாக்க காமெடியா இருப்பானுங்க, அவங்கள பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிரிப்பு வரும், பாக்குறேன் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாங்க. இப்ப ஒரு மாஸ்டரை காமிக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பார்க்க அழகான உருவத்துல இருக்கும். ஆனா அது பண்ணி மூஞ்சு. இந்த 3 மாஸ்டர்களை ஈர எப்படி பிடிச்சாருன்றதுதான் பார்ட் 1ல காமிச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்தாதான் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அந்த வீடியோ பாருங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ அந்த அழகான மூஞ்சி இருக்கிற நபரை பார்க்க அந்த லேடிக்கு, இவன் அழகா இருக்கானா, சா இந்த மூஞ்சி ஏன் பாப்பான், வேற ஏதாவது காமிங்க அப்படின்னு சொல்ல, மீன்வாயா இருப்பான். மீன்வாயனை பார்த்த பிறகு, இவனும் ரொம்ப கேவலமா இருக்கான், மாஸ்டர் காமிக்கிறேன்னு சொல்லி கோமாளிங்களை காமிக்கிறீங்களா, காசு குடியா, நீ என்னை ஏமாத்தினதுக்காக எனக்கு டபுளா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, உங்க காசை தான் வச்சு நான் சாப்பிடலான்னு பிளான் பண்ணேன், நீங்க டபுளா கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன்னும் போது அந்த இடத்துல ஒரு தலைவனும் ஒரு குள்ளமா ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய், இவன் வித்தை காமிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தி சம்பாதிக்கிறான், இவனுக்கு என்னன்னு பனிஷ்மெண்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்ல, அவரை கேட்பாரு. ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் யாரும் ஏமாத்தல, இவனுங்க 2 பேர் வேணா டம்மியா இருக்கலாம், ஆனா என்கிட்ட ஒரு சூப்பரான மாஸ்டர் இருக்கு, அதுதான் குரங்கு இளவரசர், பயங்கரமா வித்தைக்காரன், அவனோட பர்ஃபார்மன்ஸ் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ல, குரங்கு இளவரசரே இவனுக்கு ஏதாவது வித்திய காமின்னு சொல்ல, அவர் மரத்து மேல இருந்து டொப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. யாரு இவன் வித்தை காமிப்பானா, நான் அப்பவே சொல்லல, இவனுங்க எல்லாம் மோசமானவனுங்க, ஏமாத்துக்காரனுங்க, இவங்களை எதுக்கு உங்க இடத்துல வச்சிருக்கீங்க, இவங்களை அடிச்சு துரத்துங்கன்னு சொல்லிட்டு இல்ல முட்டைக்கோ சேர்த்து மூஞ்சிலே அடிப்பானுங்க. பரவாயில்ல பசிக்குதுன்னு சொன்ன, இவங்க அடிச்சாவது சோறு போடுறானுங்க சொல்லி அதெல்லாம் மாக் எடுத்துக்கிட்டு இருக்க. இப்ப அந்த குரங்கு இளவரசரை பார்த்து எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் வேஸ்ட், இவனெல்லாம் போய் குரங்கு இளவரசர் சொல்ற, இவன் என்ன பவர் இருக்கணும் போது மாக்கும் எல்லாருமே காண்டாயிட்டானுங்க. அடிச்சு நம்ம சாகடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணி தொலையா அப்படின்னு சொல்ல, பாஸ் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீன் மண்டையன் கிட்ட போய் என்ன அட்ரா அப்படின்னு கேட்க, நான் உன்னெல்லாம் அடிக்க மாட்டேன் போய் தொலைப்ப அப்படின்னு சொல்லுவாரு. குள்ளமாறுகிறவரும் பெசாம நாம் நடிக்குவானும் போது, ஐயோ அவன் மேல கை வச்சிடாதீங்க, அவன் ரொம்ப டேஞ்சருங்க அப்படின்னு சொல்ல, என்னடா பில்டப் தான் குடிக்கிறீங்க, அவன் எதுவுமே பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி எல்லாம் காண்டாகும் போது, இப்ப அந்த மாஸ்டர் எல்லாருமே சண்டை போடும் போது குரங்கிழவரசருக்கு கோவம் வந்துடும். அவர் கோவத்தை காமிப்பாரு, பயங்கரமா எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு இருப்பாரு. அவருக்கு இவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, பவர் இருக்குன்றத மக்கள் எல்லாம் பார்த்து பயந்துருவாங்க. மாக்கம் பயப்படாதீங்க, அவன் என்ன மீறி இவங்களை ஒன்னும் பண்ண மாட்டான், ஏன்னா அவன் எனக்கு வெறும் சிஷிய புள்ளதான், நான் எது சொன்னாலும் அவன் கேட்பாங்க, நீ ஒன்னும் பயப்படாதீங்கன்னும் போது குரங்கிழவரசருக்கு கோவம் வந்துடும். டேய் நான் யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, என்னென்னமோ வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ற, உன்னால அடிச்சுன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு மாக்க அடிக்கிறதுக்காக கிட்ட வரான். இதை பார்த்தா மக்கள் பயந்து ஓட. ஆனா நம்ம மாக் கிட்ட ஒரு பவர் இருக்கு, ஒரு பாட்டு பாடினாலே போதும் அவர் அப்படியே குழந்தை மாதிரி டான்ஸ் ஆடிடுவாரு. அந்த பாட்டை பாட குரங்கிழவரசர் டான்ஸ் ஆடுறாரு. டேய் எதை வேணா பண்ணுடா, இந்த பாட்டை மட்டும் பாடி தொலையாத, என் மானமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருக்கிற மத்த பொருள் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கும் போது ஊர் மக்களுக்கு பயம் வந்துரும். நாங்களும் ஏதோ வித்தை காமிச்சு ₹1 ₹2 சம்பாரிச்சிட்டு இருக்கோம், அது உனக்கு பொறுக்கலையா, எங்க ஊரே நாசமாக்குற, இந்த இடத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சிடறோம், தயவு செஞ்சு நீ இந்த இடத்துக்கு மட்டும் வந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் ஒன்னும் உங்க கூட சண்டை போடுறதுக்காக இங்க வரல, ஏதோ பசிக்காக தான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்க 3 பேரும் சேர்ந்து மாஸ்டருங்களை வேட்டையாடுறதுக்கு தான் ஒரு
ஒரு இடமா தாண்டி போயிட்டு இருக்கோம், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்ல குரங்கில ஒருத்தருக்கு கோவம் வந்துரும், அந்த ஊரையே அடிச்சு காலி பண்றவாரு. இவன் விட்டா என் மானத்தை எடுத்துருவான்னு சொல்லிட்டு மாக்கும் மத்தவங்களும் அந்த இடத்த விட்டு வேகமா போக அந்த ஊரே அழிஞ்சு நாசமா போகுது. இந்த பார்த்த மாக்கு தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடி போறாரு. இங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு லேடி நிறைய சாமியார கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அம்மாக்கு பேய் பிடிச்சிருச்சு, அவங்க ரொம்ப வினோதமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இதனால சாமியார்களும் சரி கவலைப்படாதீங்க, உங்க அம்மாக்கு என்ன ஆச்சு நாங்க பாக்கணும்னு சொல்லிட்டே இருக்க. அப்ப அந்த லேடியும் அவங்க பொண்ணுங்களை ஹெல்ப் பண்ண கூப்பிடுவாங்க. ஆனா அதுங்களை பார்க்க ஆன்டி மாதிரி இருக்கும். என்னது இவ்வளவு பியூட்டியா இருக்க, உனக்கு ஆன்டி மாதிரியே 2 பொண்ணுங்களா? ஒருவேளை எனக்குதான் கண்ணு தெரியலையோன்னும் போது இல்ல அவங்க சின்ன பொண்ணுங்க தான், ஆனா பார்க்கதான் அப்படி இருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு என் அம்மாவை காப்பாத்துங்க, என் அம்மாக்கு வேலை பார்த்தே பசங்க 2 பேரும் டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா இதுவே எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு அழகா இருக்கு, அந்த பொண்ணுக்கு இவளுங்க 2 பேரும் பொண்ணா? சரி வா நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மேல இருக்கிற பேய் எடுக்க பாப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் பாட்டி மேல எந்த ஒரு மான்ஸ்டர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் இந்த பாட்டி வினோதமா பண்றாங்க? ஒருவேளை அந்த 2 பொண்ணுங்க மூஞ்சே சரியில்லை, அதுங்கதான் ஏதோ பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அவங்கள நார்மல் மனுஷங்க தான். இந்த பாட்டி மேலயும் மான்ஸ்டர் இல்ல, அந்த 2 பொண்ணுங்க மேலயும் மான்ஸ்டர் இல்ல, வேற யாரா இருக்கா? ஒருவேளை அந்த அழகான பொண்ணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது ஒரு பெரிய மான்ஸ்டர் பூச்சி அப்படியே இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணி மர்டர் பண்ணிடுது. இப்ப இருட்டாயிடுச்சு. இங்க மாக்கும் அந்த குரங்கு இளவரசரை போட்டு சாட்டையால சாத்திட்டு இருக்காரு. ஏன்னா தான் பேச்ச கேட்க மாட்டேன்ற, நான் சொல்றத மீறி நீ ஏன் சில விஷயத்த பண்ற, உன்னால உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? நான் உன்னை அந்த டிராப்ல இருந்து உன்னை விடுவிச்சிருக்கேன், உனக்கு திரும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கேன், ஆனா உனக்கு என் மேல மரியாதையே இல்ல, என்ன நீ குருவாவே பாக்கல, உன்னை வச்சு நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கவே முடியாது போலன்னு சொல்லிட்டு சம்மாடி அடிச்சுட்டு இருப்பாரு. இதை பார்த்த 2 மாஸ்டர்களும் பயத்துல நின்றுகிட்டு இருக்கும். மங்கியோட நாக்கு பிடிச்சு, இந்த நாக்கு தானே வாய் அடுத்தது, இந்த நாக்கு மேலேயே ஒரு அடி போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சம்மாடி அடிச்சுட்டு, உனக்கு என்னதானே பிடிக்கல, பேசாம என்ன சாகடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு தலையை தூக்கி அந்த குரங்கு வாயில வைக்க குரங்கால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா மாக்குக்கு பவர் இருக்கு, மாக்கு ஏதாவது பண்ணா அந்த பிரச்சனை இவருக்கு தான் வரும்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்க. டேய் என்னோ குரு ரொம்ப டென்ஷனா இருக்காரு, அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம்டா, இல்லைன்னா அடுத்தடி நமக்கு தான் சொல்லிட்டு 2 மாஸ்டரும் போய், குருவே நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லைல அப்படின்னு சொல்ல. இப்ப அந்த நைட்டு குரங்கு தூங்கிட்டே இருக்கும் போது பார்ட் 1ல அந்த குரங்கு எப்படி மாக்கு விடுவிச்சாருன்ற விஷயங்கள் அவருக்கு அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. மாக்கும் பாக்குறாரு, அவருக்கு சாப்பிட உணவு இல்ல. மத்த மாஸ்டர்களும் என்ன பண்றதுன்னும் போது நான் ஏதாவது உணவு தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாக் நடந்து போகும்போதுதான் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த வீட்டை பாப்பாரு. சரி அவங்க கிட்ட உணவு கேட்கலாம்னு பார்த்தா அந்த லேடிஸ் எல்லாமே மாஸ்டர் தானே, நீங்க வாங்க உங்களை நாங்களே ஃப்ரீயா கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. ஆனா குரங்கு இளவரசருக்கு தெரிஞ்சிடுச்சு அதுங்க எல்லாம் மாஸ்டர் சொல்லிட்டு. அதனால 2 மாஸ்டரை உஷார் பண்ண, டே அந்த பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்குடா, வா நம்மளும் உள்ள போலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. இப்ப மாக்குக்கும் அந்த மாஸ்டருங்களுக்கும் பொண்ணு உருவத்துல இருக்கிற மாஸ்டருங்க சேவை பண்ணிட்டு இருக்குங்க. மாக்கோ ரொம்ப நன்றி, நீங்க இல்லைன்னா நாங்க பசியில செத்துருப்போம், உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி பேசிட்டே இருக்க குரங்கு இளவரசர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அங்க இருந்து அந்த பொண்ணு கிட்ட போய், ஏய் நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், என்ன உன்னால ஏமாத்த முடியாது, மரியாதையா பாஸ் கிட்ட உன்னை பத்தின விஷயத்த நீயே சொல்லிரு, இல்லைன்னா உன் வாயால நானே சொல்ல வைப்பேன் அப்படின்னும் போது அந்த பூச்சம், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, என்னாலாம் சொல்ல முடியாது, உங்க எல்லாரையும் நானே சாகடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க குரங்கு இளவரசர் போட்டு அடிச்சிருவாரு. இதை பார்த்த மாக்கும், நமக்கு ஒரு பொண்ணுங்க உதவி பண்றது உனக்கு பிடிக்கலையா, நான் உனக்கு நேத்து தானே கிளாஸ் எடுத்தேன், மத்தவங்க கிட்ட இப்படி நடந்து கூடாது அப்படின்னு சொல்ல குரங்குக்கு கோவம் வந்துரும். அவன் மனுஷியே இல்லடா, அவ தாண்டா மாஸ்டர், நீ மாஸ்டர் பிடிக்கதானே வந்திருக்க, அவளை முதல்ல புடிக்கணும் போது நீ ரொம்ப பேசுற, உன்னை என் கூட வச்சது பெரிய தப்பா போச்சு, நீங்க எல்லாம் வெளியே போங்கடான்னு சொல்ல, நான் போயிருவேன் ஆனா நீ இருக்க மாட்ட பரவாயில்லையான போது போய் தொலைங்க போங்கடா அப்படின்னு சொல்லும் போது குரங்கோ மாஸ்டருங்க எல்லாம் வெளியே போகும்போது அந்த பொண்ணு மாக்கா வேட்டையாட ஆரம்பிச்சிருவா. மாக்கோ, டேடே போகாதீங்கடா, தம்பிங்களா என்ன காப்பாத்துங்கடா போது அந்த பேச்சு பேசின, மன்னிச்சிடுங்கடா, தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நம்ம இந்த மாஸ்டரை வேட்டையாட தானே, நம்ம வேலையை ஆரம்பிச்சலாம் போது இப்ப பயங்கரமா சண்டை நடக்கும். அப்படி சண்டை நடக்கும் போது அந்த அழகான மாஸ்டர் பண்ணி உருவத்துல மாறி அங்க இருக்கிற ஒரு பூச்சை போட்டு சம்மாடி அடிச்சுட்டு இருக்க. மீன் தலைக்கும் அந்த பூச்சிக்கும் சண்டை வரும். அப்ப அந்த பூச்சி விஷத்தை மீன் தலையோட வாயில ஊத்தி விட்டுரும். அப்படியே எல்லாமே மாத்தி மாத்தி சண்டை போடும் போது குரங்கு இளவரசர் அவரோட முழு பவரை வச்சு அந்த பூச்சிங்களை மொத்தமா மர்டர் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம அது வீட்டுக்கு அடியில பெரிய சிலந்தி ஒண்ணு இருக்கும், அதுதான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அந்த பாதாளத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த பூச்சியும் புடிச்சு கொடுத்துடுறாரு மாக் கிட்ட. ஆனா மாக்கும் அதை சாகடிக்காத, நான் அதை முதல்ல பேசி அது திருத்த முயற்சி பண்றேன், அப்படி திருத்தினேன்னா அவங்களுக்கும் உங்களை மாதிரி வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஐயோ
நீ தனியா பேசு, நான் அதுக்குள்ள அது கதையை முடிச்சிடுறேன்னு சொல்லி சாகடிச்சிடுறாரு குரங்கு இளவரசர். இதை பார்த்தா மாக்குக்கு டேய் என்ன பேச விட மாட்டீங்களா, நான் பாசா நீ பாசாடா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு மாக் வந்துடுறாரு. இப்ப நைட்டு குரங்கு இளவரசரும் எல்லா கிட்டும் பேசிட்டு இருப்பாரு. இந்த மாக்கு டம்மி ஒரு வேலைக்கும் பிரயோஜனமாக மாட்டான், இவன் கண்ணுக்கு மாஸ்டர் எதுனே தெரியல, மாஸ்டரையும் ஒழுங்கா அட்டாக் பண்ண மாட்டேன்றான், ஏதோ கொஞ்சம் பவரை வச்சு நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், அவன் கிட்ட மட்டும் அந்த பவர் இல்லன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா முதல்ல ஆளா நான் தான் அவனை தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க அந்த இடத்துக்கு மாக் வந்துடுறாரு. மாக்க பார்த்த ரெண்டு மாஸ்டரும் குருவே எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அவன் தான் பேசுறா, பைத்தியக்காரன், நாங்க வெளியே போயிடும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிர குரங்கில வருஷம் போய் சாத்திட்டு உட்காந்துடுறாரு. இப்போ மாக்க காமிக்கிறாங்க. மாக்கும் வெளியே போயிட்டு புத்தர் கிட்ட கடவுளே என்னோட பவர் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது, இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், அந்த குரங்குப்ப எனக்கு தெரிஞ்சா என்ன கைமா பண்றவன், தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து எடுத்த பவரை ரிட்டர்ன் கொடுங்க, அப்பதான் இவங்க மத்தியில என்னால உசுரோட இருக்க முடியும், ப்ளீஸ் கருணை காட்டுங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட பேசின விஷயம் அந்த பன்னி மாஸ்டருக்கு தெரிஞ்சிடும். டேய் நீ கேட்டியாடான போது கவலைப்படாதீங்க பாஸ், நான் தானே கேட்டேன், நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன், இந்த விஷயம் வெளியவே லீக் அவுட் ஆகாது, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் முதலால குரங்கு கிட்ட சொல்லிடுறான். ஏன்னா மாஸ்டர் செத்துட்டான்னா இவங்க ஃப்ரீயா சுத்தலாம்ல, யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு. இதை கேட்ட குரங்கும் முதல் தடவை நல்ல விஷயம் சொல்றேன், கையோட போய் எனக்கு போட்டு தள்ளிட்டு வந்து நல்ல செய்தி உனக்கு சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாக்க பார்க்க போவாரு. மாக்கும் இவன் தனியா நிக்கிறானா கண்டிப்பா அந்த பன்னிவாயன் சொல்லி இருப்பான்னு சொல்லிட்டு ஆள் ஊர்றா சாமின்னு சொல்லிட்டு துண்டக்கான துணியை காணும்ன்ற அளவுக்கு மாக்க ஓடி போறாரு. ஆனா ஒரே இடத்துலதான், ஏன்னா மங்கி பவர் யூஸ் பண்ணிட்டு நீ இன்னைக்கு சாகுறடா என் கையிலன்னு சொல்ல மாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர்கிட்ட பவரே போயிடுச்சு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற இப்போ ஒரே விஷயம் பாட்டு தான். அந்த பாட்டை பாடி மாக் அந்த மங்கி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா ஒரு மலையில இருந்து கீழே விழுந்து மரத்துக்குள்ள மாட்டிக்கிறாரு. திரும்பவும் குரங்க பார்த்த பிறகு பாட்டு பாட, இந்த வாட்டி உன் வாய் இருந்தா தானடா பாடுன்னு சொல்லிட்டு வாயை க்ளோஸ் பண்ணி விட்டுடுது குரங்கு கட்டு எடுத்து மண்டையில பொழக்கலான்னு வர அதுக்குள்ள புத்தர் பவரை கொடுக்கறாரு. இப்ப மாக்குக்கு பவர் வந்துடுச்சு. மாக்கிட்ட பவர் வந்த விஷயம் குரங்குக்கு தெரிஞ்ச உடனே அண்ணாத்தா நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம், சும்மா ஃபண்ணுக்கு தான் அதை பண்ண, மனசுல எதுவுமே வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுது. இப்ப குரங்கு கிட்ட அந்த பண்ணி என்ன மாக்க போட்டு தள்ளிட்டியான போது, டே முதல்ல உன்னை சாகடிக்கிறேன்டா, சைடு கேப்ல என்னையே மர்டர் பண்ணலான்னு பாத்தியான்னு சொல்லிட்டு போட்டு மூஞ்சிலே குத்துன்னு குத்திடா. இப்போ மாக்கு வராரு. மாக்கும் இங்க பாருங்க தேவையில்லாம சண்டை போடாதீங்க, நம்ம போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதே நேரம் அந்த மீன் வாயனோட வாயில பாய்சன் போனனால இப்போ தோற்றம் முழுசா மீனாயிரும். அதனால அந்த பன்னி வாயன் தான் மீனை தூக்கிட்டு போகணும். போற கேப் ஃபுல்லா அவன் தும்பிக்கிட்டே இருக்கா, நாத்தம் புடிச்சவன் இவன், எதுக்கு மாக்கி என் கிட்ட விட்டீங்க, இவன் தும்பிக்கிட்டே இருக்கான், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவனை தூக்கிட்டு வாடான்னு சொல்ல மூக்குல பஞ்சை வச்சுட்டு அவனை இழுத்துட்டு வருவாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்தியாக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பேலஸ்குள்ள போகும்போது அங்க ஒரு மினிஸ்டர் லேடி இருப்பாங்க. அவங்களும் அரசவங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீங்க எங்க இடத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அவங்க மாக்கு கொஞ்சம் சைட் அடிச்சுட்டே வருவாங்க. இப்ப உள்ள போய் பார்த்தா அரசர் கொஞ்சம் மனநல பிரச்சனை இருக்கிறவரு, குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ணுவாரு. அப்ப அவரும் மாக்க பார்த்த பிறகு, நீ ரொம்ப பெரியவன் தானே, உனக்கு நிறைய பவர் இருக்குல்ல, எனக்கு ஏதாவது வித்த காமி, உன் சிஷ்யங்களை வச்சு ஏதாவது பண்ண சொல்லு, எனக்கு சிரிப்பு வர மாதிரி நான் ஏதாவது பாக்கணும் அப்படின்னு சொல்ல மாக்கும் நான் ஒண்ணு வித்து காமிக்கிறவன் கிடையாது, மாஸ்டரை பிடிக்கதான் வந்திருக்கோம், என் சிஷ்யங்க உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த விஷயமும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல அந்த அரசருக்கு கோவம் வந்துரும். இல்ல நீங்க ஏதாவது பண்ணணும், அப்படி எனக்கு சிரிப்பு வர மாதிரி எதுவுமே பண்ணலன்னா உங்க தலையை நான் துண்டாக்கிருவேன்னு சொல்ல, இதேடா வம்பா போச்சு, இந்த இடத்துக்கு நம்ம வராமலே இருந்திருக்கலான்னு மாக்கும் இந்த இடத்த விட்டு வெளியே போக பார்க்க அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அவரால் ஒன்னும் பண்ண முடியல. மினிஸ்டரும் ஏதாவது பண்ணி சிரிக்க வச்சுட்டு இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னும் போது அங்க இருக்கிற அவங்களோட மாஸ்டருங்க எல்லாம் எங்களை பார்த்தா என்ன கோமாளி மாதிரி இருக்கா, போற இடம் ஃபுல்லா எல்லாரையும் ஃபன் பண்ணி சிரிக்க வைன்றீங்க, உங்களால நாங்க ஒரு மாஸ்டர்ன்றதே அப்பப்ப மறக்க வேண்டியதா இருக்கு, எங்களை இப்படி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு குரங்கிற வருஷம் மற்றவங்க எல்லாம் கடுப்பாயிடுறாங்க. ஆனா மாக்கும் நமக்கு வேற வழி இல்ல, இந்த இடத்த விட்டு போகணும்னா அவங்களை சிரிப்பேத்தணும், நீங்க எதுவுமே பண்ண வேணாம், ஏதாவது பவர் யூஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ற அப்படின்னு சொல்லும் போது குரங்கு இளவரசரும் இதான் நல்ல சான்ஸ், அவனை பயங்கரமா நம்ம கலாய்க்கணும், அவனை அசிங்கப்படுத்த வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் பண்ற ஆக்ஷன் எல்லாமே அங்க மார்க் பண்ணுவாரு. அப்படி பண்ணும் போது அங்க இருந்து அரசரோட கண்ணத்திலே பலான ஒரு அறையை கொடுத்துறாரு. இதனால அரசருக்கோ அவனை சாகடிங்கன்னு சொல்ல மினிஸ்டர் இல்ல நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா இவங்கள வெளியே கூட்டிட்டு வந்து பணத்தை கொடுத்து இங்க இருந்து போயிருங்க,
நீங்க இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆகணும் போது மாக்குக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்ம அரசரை அடிச்சிட்டோம், நம்ம மன்னிப்பு கேட்கணும் போது இப்ப அவரை பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கடுப்பாயிருவாரு. உங்களை கண்டிப்பா கொல்லதான் சொல்லுவாரு. இங்க இருந்து போயிருக்கேன், நான் அவரை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்றத அந்த மினிஸ்டர் லேடி சொல்லுவாங்க. இப்போ மாக்கு கோவம் அந்த குரங்கு அரசரை பார்த்து, உனக்கு அறிவே இல்லையா, ஏன் இப்படி பண்ற, உனக்கு என் மேல கோவம்னா அது என்கிட்ட காமி, இப்படிதான் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துவியான்னு சொல்ல குரங்கு இளவரசருக்கு ரொம்ப கோவம் வந்துரும். நீ அப்பல இருந்து எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்க, என்னை பார்த்தா உனக்கு கோமாளிமா இருக்கா, நான் எவ்வளவு பெரிய அரசரு, எனக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா, ஏதோ என் பவரை வச்சு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா மான்ஸ்டரை பிடிக்க, ஆனா இப்ப கூட்டிட்டு வந்து மித்தா காமி சிரிக்க வையின்னு சொல்றேன், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, என்ன ஏதோ பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்க, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, உன் கூட இதுக்கு நான் சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு மாக்கு கிட்ட ஒரு மனசா இருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி திட்டிடுறாரு. ஆனா இப்பதான் மாக்குக்கும் புரியுது தப்புதான், நம்ம ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது, அவங்கள மத்தவங்களுக்காக நம்ம ஜோக்கரா காமிக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவரே குரங்கு முன்னாடி மன்னிப்பு போட்டுட்டு கண்ணத்திலே அவரை அடிச்சுக்கிறாரு. என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, என்னதான் குரங்கு இளவரசருக்கு ரொம்ப கோவம் வந்தாலும் மாக்கு கொல்லணும்னு நினைச்சாலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு கொஞ்சம் நல்ல மனசு இருக்கும். சரி கவலைப்படாத, நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், வா நம்ம உள்ள போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் கண்ணத்திலே பலான்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. மாகுக்கு ஒன்னும் புரியல, எந்த அரசரை அடிக்கிறேன் போது, ஏன்னா இவன் அரசனே இல்லை ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்ல இப்பதான் அரசருக்குள்ள இருக்கிற மாஸ்டர் வெளியே வந்து குரங்கு கூட சண்டை போடுது. ஆனா குரங்கு இளவரசர் அவர்கிட்ட இந்த முழு பவரை வச்சு அந்த மான்ஸ்டரை போட்டு அடிச்சு லாக் பண்ணிடுது. இப்போ மாக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை பொம்மையா மாத்தி மினிஸ்டர் கையில கொடுக்க அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது உண்மையான அரசர் பேஸ்மெண்ட்ல அந்த மான்ஸ்டர் லாக் பண்ணி வச்சிருக்கோம், அவரை ரிலீஸ் பண்ண அவரை ரொம்ப நன்றி, உங்களாலதான் நான் தப்பிச்சிட்டேன், இதனால உங்களுக்கு நான் கண்டிப்பா ஒரு பரிசு கொடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த எல்லா பெண்களையும் வர வைப்பாங்க. அதுல ஒரு பெண்ணை நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல மாக்கோ எங்களுக்கு எதுக்குங்க பொண்ணுங்க எல்லாம், நாங்களே ஏதோ சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனோம்னா சும்மா இருக்க முடியுமா, அந்த பொண்ணுக்கு தேவையானலாம் வாங்கி கொடுக்கணும், என்கிட்ட எல்லாம் 10 பைசா இல்லைங்க அப்படின்னு சொல்ல இல்ல நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போனோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு சமைச்சு போடுவா, எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவா அப்படின்னு சொல்ல மாக்கோ வேண்டாம்னு சொல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும், இருங்க நானே சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கதான் ஒரு பொண்ணை கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணை நீ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, அதுல அவர் இம்ப்ரெஸ் ஆகி உன்னை அவர் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும். அந்த பொண்ணு டான்ஸ பார்க்கும் போதுதான் மாக்குக்கு ஃபர்ஸ்ட் படத்தே ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா அவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்கள மாதிரி இந்த பொண்ணும் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மயங்கி பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்கடுத்து நமக்குலாம் எதுக்குங்க இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாரோ வேணான்னு சொல்லிட்டு மாக்கு அங்க வந்து போயிடுறாரு. இதனால அந்த பொண்ணு அப்செட் ஆயிடுறா, என்ன நீங்க அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ண கூடாது, அந்த பொண்ணு ரொம்ப அழகா தானே இருக்கான்னு சொல்ல எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஒரு குறையும் இல்லை, ஆனா அந்த பொண்ணு எனக்கு ஏத்த பொண்ணு கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை, நான் ஒரு நான் எப்பவுமே சன்னியாசியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாக் மாஸ்டர் கூட்டிட்டு காட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா மாக் வந்த பிறகு அவர் மனசுல அந்த பொண்ணை விட்டு வந்திருக்க கூடாது, கூட கூட்டிட்டு வந்திருக்கணும்னு எண்ணம் தோணிட்டே இருக்கும், அவங்க காதலியோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சரி நம்ம அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அரண்மனைக்கு போறாரு. இளவரசர் கேட்டா அந்த பொண்ணை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல இளவரசரும் இப்பவே என்னோட மனைவியா மாற போறா, உங்களுக்கு அவளை தர முடியாது, வேற ஏதாவது பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்ல மாக் அப்செட் ஆயிடுறாரு. ஆனா அங்க அந்த மினிஸ்டரும் அரசரோட மண்டிலே ஒரு அடி அடிச்சுட்டு அந்த பொண்ணுதான் நேத்து மூஞ்ச பார்த்து பிடிக்கன்னு சொல்லிட்டால, இப்ப என்னடா நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, உன் கூட அந்த பொண்ணு இருக்க மாட்டேன்றா, மாக்குக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, அவங்க கூட போகட்டும்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி விட்டுறாங்க. இளவரசர் அழுகாத உனக்குதான் நான் இருக்கல, நான் உன்னை பாத்துறேன்னு சொல்லிட்டு மினிஸ்டரா அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கும் மாக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பேசிட்டே போகும்போது இவங்க 2 பேரும் பண்ற ரொமான்ஸ அந்த குரங்கு இளவரசரால பார்க்க முடியாது. அதனால மாக்கும் குரங்கு இளவரசரும் தனியா பேசிட்டு இருக்க கேப்ல அந்த பன்னி மூஞ்சனும் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண பார்க்க மீனுக்கு பிடிக்காதடே, எவ்வளவு வாட்டி அடி வாங்கினாலும் நீ திருந்தவே மாட்டல அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்ன ஆச்சு, நீ ஏன் தும்பிக்கிட்டே இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி தொட்ட பிறகு அவன் திரும்பவும் பழைய உருவத்துக்கு வந்துடுறான். அப்போ மூக்குல இவங்க அடிச்சு வச்சனால தான் நீ மாறாம இருந்தியான போது, ஆமா எல்லாம் இந்த பண்ணி மூஞ்சனால அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது குரங்கும் மாக்கிட்ட அவ மனுஷி எல்லாம் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு குரங்கு கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கும், முகம் கண்ணாடி, அதுல எல்லாரோட உண்மையான உருவம் தெரியும், அதை போய் காமிக்க அந்த பொண்ணு நார்மலா தான் இருப்பா, அவளோட கையை கழிச்சு ரத்தத்தையும் செக் பண்ணும் போது அதுலயும் மனுஷமா தான் இருப்பா. மாக்குக்கு கோவம் வந்துடும், நீ ரொம்ப யோசிக்கிற, இவன் நார்மல் மனுஷிதான், உனக்கு இவன் கூட இருக்கிறது பிடிக்கல அதனால தானே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இப்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு போவாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரொம்ப ஏழை, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அரண்மனைக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. இப்ப அவங்க அப்பா அம்மா பார்க்கும் போது குரங்குக்கு செம்ம கோவம் வந்துடும், இவன் மட்டும் இல்ல இவங்க குடும்பமே மாஸ்டர் தான் சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு அந்த பொண்ணையும் கொல்ல வர இதை பார்த்த மாக்குக்கு கோவம் வந்துடும், நீ ஒரு லிமிட்டை ரொம்ப தாண்ட, நீ எல்லாரையும் மாஸ்டர்ன்ற மாதிரி ஏன் பாக்குற, இவங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க தான்,
இவங்க அப்பாவி மக்கள், இவங்களை நீ துன்புறுத்துற, இது ரொம்ப தப்புன்னும் போது உனக்கு புரியலடா மொட்டை, அவங்க எல்லாம் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க மாக்குக்கு கோவம் வந்துரும். நீ ரொம்ப அளவை மீறி போற, இதுக்கு அடுத்து நீ என் கூட இருக்கவே தேவையில்ல, என்னை விட்டு நீ விலகிப்போ அப்படின்னு சொல்ல, அப்போ நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு சொன்னதெல்லாம் பொய்யானும் போது நீ எல்லாரையும் காயப்படுத்துற, உன் கூட நான் நண்பரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்னோட முழு ரூபத்தை நீ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு குரங்குக்கு ரொம்ப கோவம் வந்துரும். இதனால ஊர் மக்கள் எல்லாரையும் அடிச்சு காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்த 2 மான்ஸ்டரும் பார்த்துட்டு வந்து மாக் கிட்ட சொல்லிடும். மாக்கும் நீ ரொம்ப தப்பு பண்ற, ஏன் ஏன் கோவப்படுறன்ற போது இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே மான்ஸ்டர், அதனால இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் நான் சாகடிச்சிட்டேன், இப்போ அந்த பொண்ணைய சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வர மாக்கு தடுக்க பார்க்கும்போது மாக்கையும் போட்டு அடிச்சிரும். இப்ப அந்த பொண்ணை சாகடிக்கும் போது அந்த பொண்ணை காப்பாத்த மாக் முன்னாடி வந்த பிறகு அவரோட நெஞ்சில அடிபட்டுரும். அப்ப அந்த பொண்ணும் ஆமா அவர் சொல்றது உண்மைதான், நான் மனுஷியே கிடையாது, ஆனா நான் மாஸ்டர் கிடையாது, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பிளாஷ்பேக்க சொல்லும். நான் ஒருத்தர ரொம்ப காதலிச்சேன், அவரை நம்பி நான் வந்தேன், ஆனா அவர் என்னை ஏமாத்திட்டாரு, என்னை ரேப் பண்ணி என்னை கொலை பண்ணிட்டாரு, என்னோட உடல் இந்த மண்ணுல புதைஞ்சிருக்கு, ஆனா என் ஆத்மாக்கு நிம்மதியே கிடைக்காதனால நான் இங்க சுத்திட்டு இருந்தேன், அப்பதான் நான் உங்களை பார்த்தேன், உங்களை உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, நான் அதான் சொன்னல இந்த பொண்ணு மான்ஸ்டர் இப்ப பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாக்க வாயில போட்டு அந்த குரங்கு மான்ஸ்டர் பெரிய மான்ஸ்டர் ஆகி அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் துன்புறுத்தும். இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த மினிஸ்டர் வருவாங்க. சொல்ல போனா அந்த மினிஸ்டர் தான் உண்மையான மான்ஸ்டர். அந்த மினிஸ்டரும் நான் பெரிய மான்ஸ்டர் நினைச்சேன், என்னை விட நீ பெரியவனா இருக்க, பேசாம நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது இப்பதான் மாக் வெளியே வராரு. சொல்ல போனா இவங்க இப்ப பண்ண விஷயம் எல்லாமே இந்த மினிஸ்டர் மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக போட்ட ட்ராப் தான். நீயே உன் வாயால மான்ஸ்டர் சொல்ல வைக்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மினிஸ்டர் மான்ஸ்டரோட அந்த குட்டி மான்ஸ்டரும் இருக்கும். 2 பேரோட குரங்கு மான்ஸ்டர் பயங்கரமா சண்டை போடுவாரு. அந்த மினிஸ்டர் மான்ஸ்டர் சாதாரணதுன்னு நினைச்சா அதுக்கும் புத்தரோட பவர் இருக்கும். அந்த பவர் மூலியமா முழுசா குரங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். பயங்கரமா சண்டை நடக்கும். அப்படி சண்டை நடக்கும் போது இப்ப மாக் புத்தர் கிட்ட வேண்டாம், அவருக்கு அதிகமா பவர் கிடைச்சிடும். அவரோட பவரும் குரங்கோட பவரும் சேர்ந்து அந்த மினிஸ்டர் மான்ஸ்டரை அட்டாக் பண்ணி அதை லாக் பண்ணிடுறாங்க. புத்தர் கிட்ட அந்த மான்ஸ்டரை கொடுத்துடுறாங்க. அந்த மான்ஸ்டர் பண்ண தப்புக்கு புத்தர் இதுக்கு அடுத்தது தண்டனை கொடுப்பாருன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம குரங்கு மாக்கோட சேர்ந்து நல்ல விஷயத்த பண்றனால புத்தர் குரங்குக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப மாக்கோ இறங்கி வராரு. பார்த்தா அந்த பொண்ணோட உண்மையான தோற்றத்தை மாக் பாக்குறாரு. அந்த பொண்ணும் நீங்க ஒரு பொண்ணை நேசிச்சீங்கல்ல, அந்த பொண்ணு உங்களை விட்டு எங்கேயும் போல, உங்களுக்குள்ளதான் இருக்கா, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணு மாதிரி என்னையும் நீங்க நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆத்மாவை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவர் பிளஸ் பண்ண அந்த பொண்ணோட ஆத்மா அப்படியே கரைஞ்சு போகுது. இதை பார்த்த குரங்கரசர் அந்த இடத்த விட்டு மான்ஸ்டருங்களோட போறாரு. இப்ப திரும்ப அடுத்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக இவங்க பாலைவனத்துக்கு நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகும்போது மாக்குக்கு முன்னாடியே அவங்களோட காதலி நிக்கிறாங்க. டேய், என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு சொன்ன, இப்ப வேற ஒருத்தையோட ஞாபகம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலான ஒரு அறை கொடுக்க, ஐயோ அப்படிலாம் இல்ல, எப்பவுமே மனசுல நீ மட்டும் தான் இருப்ப, இது நம்பலாமா இல்ல என்ன ஏமாத்துறேன்னு சொல்ல, சத்தியமா நம்பலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அது குரங்கிரவர்சர் தான். அவர் தான் சும்மா மாக்க பயமுறுத்த அப்படி பண்ணிருப்பாரு. டே, இந்த கிரீடத்தை போட்டு என்ன ஏமாத்தான்னு பாக்குறியா, மரியாதை அந்த கிரீடத்தை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு பின்னாடி வேகமா ஓட, பாஸ் பாஸ் இருங்க பாஸ், வெயில் வர கொளுத்துது, அலைய விடுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டருங்களும் கூட அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மக்களே, படம் அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.